தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஆர்கே ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம சேனல் வழியாக தொடர்ச்சியாக பொது தமிழுக்கான ஒரு இலவச தேர்வுகள்ன்றது பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான டெஸ்ட் நம்பர் 6 நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான இன்னைக்கு டெஸ்ட் கொஸ்டின் இன்னைக்கு நம்ம மதியம் 2:30 நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் நீங்கள் டெஸ்ட் எடுத்து போடலாம் அப்படின்னா டெஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ அதற்கான ஒரு முழுமையான ஒரு டிஸ்கஷன் வீடியோ தான் இது இருக்க போகுது. ஸோ மிக முக்கியமான ஒரு வினாக்கள் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய இலவச தேர்வில் இணையணும், டெஸ்ட் பேட்சில் இணையணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக வரக்கூடிய டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம இப்போ டேரெக்டாக உள்ள 100 வினாக்கள் வச்சிருக்கோம். நீங்களும் டேரெக்டாக என்னுடைய 100 வினாக்கள்ன்றது எழுதுங்க. 100க்கு கடைசியில் எத்தனை மதிப்பெண்கள் நீங்கள் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேரெக்டாக உள்ள போயிடலாம். லெட்ஸ் இன்டு திஸ் டாபிக். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய மாணவர்களுக்காக நீங்கள் உள்ளே போயிட்டு சிலபஸ் பிடிஎஃப் எடுத்து நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு வசதி இல்லாதனால சிலபஸ் நம்ம ஒவ்வொரு தேர்வுலையும் முன்னாடி வச்சிடறோம். ஸோ இன்னைக்கான திறன் அப்படின்ற தேர்வுன்றது பார்த்தீங்கன்னா நிறுத்தல் குறியீடுகளில் 1/4 புள்ளி, 1/2 புள்ளி, 3/4 புள்ளி, அதே மாதிரி வியப்பு குறி, வினாக்குறி அமையக்கூடிய இடங்கள். ஸோ 8 குறிகள் இருக்கும். அது குறிகள் 4 இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய புள்ளிகள் 4 இருக்கும். ஸோ அந்த வகையெல்லாம் என்னென்னன்றது ஒவ்வொரு டாப்பிக்கும் வரும்போது நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் கலைச்சொற்கள். ஸோ அதில் பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை பொறுத்தளவுக்கு 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த புத்தகத்தில் இருந்ததுனாலும் கேட்கலாம். அதாவது முக்கியமாக ஜிஎஸ் பார்ட்ல இருந்து கூட கேட்கலாம், சயின்ஸ்ல இருந்து கேட்கலாம், சோசியல் சயின்ஸ்ல இருந்து கேட்கலாம். ஸோ அப்போ அது எல்லாமே நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு படிச்சு வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால ஆன்சர்ன்றது பண்ண முடியும். இப்போ டைரக்டா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றது பாருங்க, ஹோமோகிராஃப் சரியான கலை சொல்லை கண்டுபிடி. ஹோமோ அப்படின்னா ஒன்று, அதாவது ஒரே மாதிரியானது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஹோமோகிராஃப் அப்படின்றது எதை குறிக்கும்னா ஒப்பெழுத்தை குறிக்கும். அடுத்து 2வது வினா பாருங்க, பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. ஸோ அதில் எத்தனை இணைகள் சரியானது அப்படின்றது தெரியணும். கான்சனன்ட், ஸோ பபுள்னா தான் உயிரெழுத்து அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கான்சனன்ட்னா மெய்யெழுத்து அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் தப்பு. எபிகிராஃபினா கல்வெட்டு தான் கரெக்டு. ஃபோனினா மூக்கொலி அப்படின்றது இருக்கு. ஸோ அதுவும் கரெக்டு. பபுள் அப்படின்றப்போ உயிரொலி கரெக்டு. ஸோ அப்போ 2வது வினால எது ஃபர்ஸ்ட் மட்டும் தான் தவறா இருக்கு. அப்போ எத்தனை இணைகள் சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இணைகள் சரி. அடுத்து 3வது வினா பாருங்க, பின்வருவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ ஆங்கில சொல்லும் கொடுத்துருக்காங்க, தமிழ் சொல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எது தவறான இணை பாருங்க. பிளைன் என்றால் சமவெளி கரெக்டு. திக்கெட் அப்படின்னா அந்த முட்புதர் அப்படி வரும், பள்ளத்தாக்கு கிடையாது. லோக்கஸ்ட் அப்படின்னா வெட்டுக்கிளி கரெக்ட். அதுதான் லோக்கஸ்ட் அட்டாக் அப்படின்றது காமிச்சிருப்பாங்க இல்லையா. அதாவது வெட்டுக்கிளியை வச்சு பயிர்களை தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு விஷயம். பட் அப்படின்னா மொட்டு. ஸோ அதுவும் கரெக்ட். ஸோ அப்போ இதில் தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா திக்கெட் அப்படின்றது. 4வது வினா பாருங்க, பொறுத்துக்க ஆங்கில சொல்லும் தமிழ் சொல்லும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான வகையில் பொருத்தணும். ஸோ ஃப்ளூட் அப்படின்றப்ப எங்க இருக்கு, புல்லாங்குழல் குறிப்பிடக்கூடியது. அப்போ 3வது. அடுத்து பாஸ்கட்ரி அப்படின்றப்ப கூடை முடிதலை குறிப்பிடும். அடுத்து ரைட் அப்படின்றப்ப சடங்கு குறிப்பிடும். அடுத்து நைட்டிங் அப்படின்னா பின்னுதலை குறிக்கும். அப்போ 3, 4, 1, 2 3, 4, 1, 2 இங்க இருக்கு. ஆன்சர் சி. 5வது வினா பாருங்க, பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. ஸோ அதில் என்னென்ன இணைகள் அப்படின்றது பாருங்க. நிறுத்தல் குறியீடுகள். ஸோ நிறுத்தல் குறியை பொறுத்தளவுக்கு பங்க்சுவேஷன். ஸோ கரெக்டாக தான் இருக்கு. 2வது அணிகலன் அப்படின்னு இருக்கு. ஸோ அணிகலனை பொறுத்தளவுக்கு ஜுவல்லரிஸ் ஆர் ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்றது வரணும். ஸோ எக்ஸாக்டான வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ். மொழிபெயர்த்தை பொறுத்தளவுக்கு டிரான்ஸ்லேட்னு வரணும், பட் ரிஃபார்ம்னு இருக்கு, தவறு. அதே மாதிரி விழிப்புணர்வை பொறுத்தளவுக்கு அவேர்னஸ். ஸோ அது கரெக்ட் தான். அடுத்து திறமைனா இன்டெலெக்சுவல் அப்படின்றது வரணும். திறமையாளர் தான் இன்டெலிஜென்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ இப்போ இதில் எத்தனை இணைகள் சரியானது அப்படின்றது கேட்டிருக்காங்க. எத்தனை இணைகள் சரியானது? ஸோ நிறுத்தல் குறியீடுகள் அப்படின்னோம்னா உங்களுக்கு தெரியும், பங்க்சுவேஷன் அது கரெக்டாக இருக்குது, அணிகள் கரெக்டாக இருக்குது, விழிப்புணர்வு கரெக்டாக இருக்குது, திறமை கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ எத்தனை இணைகள் சரியானது? 4 இணைகள் சரியானது. 6வது வினா பாருங்க, பொறுத்துக. ஸோ இங்கிட்ட அதனுடைய தமிழ் கொடுத்துருக்காங்க, அதனுடைய ஆங்கில வார்த்தைகள் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் டேர்ம்ஸ் இங்கிட்ட இருக்கு. ஸோ அது ஒன்று ஒன்றா பொருத்தலாம். ஸோ பக்க விளைவு. ஸோ பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட் அப்படின்றது. அடுத்து நுண்ணுயிர் முறினா ஆன்டிபயோட்டிக். அடுத்து மரபணு அப்படின்னா ஜீன். அடுத்து ஒவ்வாமை அப்படின்றப்ப அலர்ஜி. பட்டய கணக்கர் அப்படின்றப்ப ஆடிட்டர். அப்போ 2, 5, 3, 1, 4 2, 5, 3, 1, 4 ஆன்சர் பி. 7வது வினா பாருங்க, அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கு. ஸோ பின்வருவற்றுள் சரியான நிறுத்தல் குறியீடில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதாவது பொதுமை வேற்றல் நூலை கற்பாருக்கு நாடு, மதம், மொழி, இன வேற்றுமைகள் விலகும், சமுதாய ஒற்றுமை வளரும், உலகம் தழுவிய ஒருமைப்பாட்டுணர்வு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய பொதுமை வேட்டல் நூல் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். யார் எழுதுனது? திருவிக்கா எழுதுனது அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ பொதுமை வேற்றல் அப்படின்ற நூலை நூலை
கற்பா இருக்கு, நாடு, மதம், மொழி ஒருக்கும் இன்டர்வல் வந்து 2லிருந்து 2.5 செகண்ட்ஸ் வந்து குறிப்பிடக்கூடியதா இருக்கணும். அதாவது 2லிருந்து 4 செகண்ட் அப்படின்ற அளவுக்கு நம்ம போகணும். பட் குறிப்பிட்டு 2.5 செகண்டே போதுமானது. ஸோ அது வந்து கம்மாவுக்கான ஒரு குறியீடா வந்து நம்ம குறிப்பிடணும். ஸோ இன வேற்றுமைகள் விலகும். அடுத்து இங்க இருக்கக்கூடிய நம்ம அரைப்புள்ளி எங்க குறிப்பிடுவோம் அப்படின்னோம்னா, ஒரே விஷயத்த 1-2 விஷயங்களா பகுத்து சொல்லும் போது குறிப்பிடணும். ஸோ அப்ப இங்க வந்து குறிப்பிட்டிருக்கோம் பாருங்க. அதாவது பொதுமை வேட்டல் நூலை கற்றவங்களுக்கு அது என்னன்னா இந்த நாடு, மொழி, இன வேற்றுமைகள் விலகும். அது எது சமுதாய ஒற்றுமை வளரும். அப்போ ஒரே விஷயத்த தான் சொல்லுது. அப்ப அரைப்புள்ளி பயன்படுத்தணும். உலகம் தழுவிய ஒருமைப்பாட்டுணர்வு உண்டாகும். கடைசியில முற்றுப்புள்ளி. ஸோ அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு வந்து பி. 8வது வினா பாருங்க. அந்தோ, அந்தோனாலே நம்ம பயன்படுத்திடலாம். அந்தோன்றது ஒரு குறியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்ச்சிக்குறியை குறிக்கும். உங்களுடைய ஒரு விழியை வந்து குறிக்கக்கூடியது தான். அதாவது உங்களுடைய உணர்ச்சிகளான அந்த அவலம், அச்சம், இரக்கம், மகிழ்ச்சி அந்த மாதிரி குறியீடுகள்லாம் உணர்ச்சி குறியில வந்துடும். அடுத்து 9வது வினா பாருங்க. பொறுத்துக. ஸோ இங்கிட்டு நான் ஒரு 5 குறியீடுகள் கொடுத்துருக்காங்க. அங்கிட்டு அதனுடைய எக்ஸாக்டை வந்து மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் முற்றுப்புள்ளியை பொறுத்தளவுக்கு எதுவுமே இருக்காது. கடைசியில் முற்றுப்புள்ளி வரணும் எல்லாத்தினுடைய கடைசியிலும். அப்போ இங்கே தான் எதுலேயே வராமல் எல்லாத்தினுடைய கடைசி வந்திருக்கு. அப்போ 5. அடுத்து அரைப்புள்ளி அப்படின்றது இருக்கு. ஸோ அரைப்புள்ளியை பொறுத்தளவுக்கு ஒரே விஷயத்த 2 வாட்டி சொல்லணும். அரைப்புள்ளின்றப்ப இந்த குறியீடு, அதாவது செமிகோலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே விஷயம்னா இங்கே பாருங்க, நன்றாக படித்தான் அதனால் பரிசு பெற்றான். அப்போ நன்றாக படிக்கிறான் ஒன்று, அதே தான் திரும்ப சொல்றாங்க. அப்போ இந்த 2 விஷயத்த ஒரே இதை சொல்லணும்னாலும் அது அரைப்புள்ளி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 5, அடுத்து என்ன பிரிக்கிறோம் 3. அப்போ 5, 3 எங்கே இருக்குது, இதை வச்சு நம்ம ஆன்சர் ஏன்னு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி 1, 2 வச்சு உங்களுக்கு வந்து ஈஸியாக எடுக்கக்கூடியதாக இருக்கும். வினாக்குறி ஒரு வினாவை கேட்கக்கூடியது. வினாக்குறி பொற்குடி பாடம் படித்து விட்டாயான்னு கேட்கறது. உணர்ச்சிக்குறின்றப்போ உங்களோட ஏதோ ஒரு உணர்ச்சி வந்து விழி வந்து இருக்கணும். அப்போ என்னே இப்பூவின் மனம் என்னே அப்படின்றது. ஒற்றை மேற்கொள்றது ஒரு நூலோ கட்டுரையோ சிறுதொகுப்போ நூற்பகுப்போ ஏதோ இருக்கணும். நான் பாஞ்சாலி சபதம் என்ற தலைப்பில் பேசினேன். அப்போ இது வந்து கட்டுரையினுடைய பெயர். அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் ஏன்றது குறிப்பிட்டுக்கலாம். அடுத்து 10வது வினான்றது பாருங்க. பின்வரும் வினைகளை கருத்தில் கொள்க. முக்கியமாக கல்வி சார்ந்த கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. ஸோ பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா இளநிலை வனவியல் தான். ஃபாரஸ்ட்னாலே வனம் தான். எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி முதுநிலையில வனவியல், அதுவும் கரெக்ட். கர்டசினா ஒரு நற்பண்பு, ஒரு நல்ல விஷயம், ஒரு கர்டசிக்காக கேட்கணும்னு சொல்லுவோம். அப்ப எத்தனை இணைகள் கரெக்ட்? 3 இணைகளுமே இதுல வந்து சரியானதுதான். ஸோ இந்த 3 இணைகள்ல கல்வி சார்ந்த கலைச்சொல்னு கேட்டிருக்காங்க. அதாவது எஜுகேஷன் சார்ந்த கலைச்சொல். அப்ப பிஎஸ்சி எம்எஸ்சி தான் எஜுகேஷன் சார்ந்தது. கர்டசின்றது பண்பை குறிக்கக்கூடியது. அப்ப என்னது? ஏவும் பியும் தான் கரெக்ட். 1, 2 தான் சரி. 3மே சரி. பட் கல்வி சார்ந்த கலைச்சொல்னு பாக்குறப்ப நம்ம 1, 2 தான் பார்க்கணும். ஸோ அது அந்த மாதிரி வினாக்களும் கேட்டிருக்காங்க. அடுத்து 11வது வினா பாருங்க. பொறுத்துக்க. இங்கிட்ட ஆங்கில சொல், இங்கிட்ட அதற்கான தமிழ் சொல்லலாம் வந்து கலைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேரபிள் அப்படின்றப்ப ஓமை. பேரபிள்னா ஓமை. ஜங்கிள்ன்றப்ப காடு. பயோடைவர்சிட்டி அப்படின்றப்ப பல்லுயிர் மண்டலமா இருக்கு. நேச்சுரல் ரிசோர்ஸ்னா இயற்கை வளம். ஸோ அப்போ 3, 1, 4, 2 3, 1, 4, 2 எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் டில வந்து இருக்கு. அடுத்து 12வது வினா அப்படின்றது பாருங்க. பின்னொன்றோல் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்க. சரியாக பொருந்துள்ளது என்னன்னு பார்க்கணும். பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாருங்க. எலோகேஷன்னா வந்து உங்களுடைய ஒரு பேச்சாற்றல் அந்த மாதிரி இருக்கணும். பட் முழக்கம் கிடையாது. முழக்கம்னா ஸ்லோகன்றது இங்கிலீஷ்ல வந்து வரும். பேர்லட்னா கதைப்பாடல் கரெக்ட். அதே மாதிரி ஸ்லோகன்னா இந்த இருக்கு பாருங்க, முழக்கம்ன்றது வரணும். பேச்சாற்றல் தான் எலோகேஷன். அடுத்து சாக்ரிஃபைஸ் அப்படின்றப்ப துணிவுன்றது வர, அதுக்கு துணிவுனா கரேஜ்னு வரணும். சாக்ரிஃபைஸ்னா ஒரு இரக்கம் கொள்ளுதல், இரக்கம் அந்த மாதிரி வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான எக்ஸாக்டான தமிழ் வார்த்தை நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ இதுல எது எக்ஸாக்டா கரெக்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேர்லட்னா கதைப்பாடல் அப்படின்றது. 13வது வினா பாருங்க. பின்னொரு சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்க. ஸோ ஆங்கில சொல் அதற்கேற்ற தமிழ் சொல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. சப்மரைன்னா நீர்மூழ்கி கப்பல். ஸோ அப்போ இது கடல்வாழ் உயிரினம்னு தவறு. மரைன் கிரில்ச்சர் கடல்வாழ் உயிரினம், இங்கே நீர்மூழ்கி கப்பல் இருக்குன்னு தவறு. செயிலர் மாலுமி அப்படின்றது இருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட். செயிலர்னா மாலுமி. ஓசன்னா கடல்னு வரணும். இங்க புயல்னு இருக்கு. ஸ்டாம்னா தான் புயல். அப்போ இது தவறு. 14வது வினா அப்படின்றது பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். அதுல சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் அப்படின்றப்ப இ வணிகம் அதாவது மின் வணிகம் அப்படின்னு வரணும். டெபிட் கார்டு அப்படின்றப்ப உங்களுடைய ஒரு பற்று அட்டை அப்படின்றது வரணும். ஓகே, பற்று அட்டை தான் நம்மளுடைய டெபிட் கார்டு. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை கரெக்ட். ஓகே, பற்றுனா டெபிட் வரணும், கிரெடிட்னா கடன் வரணும். இதுதான் கரெக்ட். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றப்ப இ ஷாப்பிங் அல்லது இணையதள வணிகம், இணையதள வாணிபம் அப்படின்றது மாதிரி வரும். அப்போ இதுவும் தவறு தான். அடுத்து 15வது வினா அப்படின்றது பாருங்க. சரியான நிறுத்துக்குறிகளை கொண்ட தொடரை தேர்க.
இது என்னோடு பேசியதே என்று கேட்டான் கணியன். ஆம், இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும். அப்ப எப்படி வரும்? இது என்னோடு பேசியதே என்று என்று என அதுக்கு முன்னாடி பெரும்பாலும் வந்து இரட்டை மேற்கோள் தான் வரணும். அது வந்து நல்லா நான் வச்சுக்கோங்க. அப்ப இது என்னோடு பேசியதே அப்படின்னு கேட்குறான். ஓகேவா? அப்படி யார் கேட்குறா? கணியன் கேட்குறான். ஆம், அது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் அப்படின்னு சொல்றது. இது வந்து இந்த 7th புத்தகத்துல அந்த காலக்கணியன் அப்படின்ற ஒரு லெசன் வரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு லெசன். 16வது வினா பாருங்க. பின்வருவற்றுள் சரியான நிறுத்தக்குறியில் அமைந்த தொடரை தேர்க. உவேசா குறிஞ்சிப்பாட்டு எனும் சுவடையை அச்சில் பதித்தார். ஸோ குறிஞ்சிப்பாட்டுன்றப்போ ஒரு நூலினுடைய பெயர் வந்து அங்கே வந்து இரட்டை மேற்கோள் பயன்படுத்தக்கூடாது. என்ன பயன்படுத்தணும்? ஒற்றை மேற்கோள்ன்றதை பயன்படுத்தணும். அப்போ எங்கே இருக்குது? இந்த இருக்கு பாருங்க. உவேசா குறிஞ்சிப்பாட்டு எனும் சுவடையை அச்சில் பதித்தார். அடுத்து 17வது வினா பாருங்க. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. ஸோ பின்வரும் இணைகளில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, ஆஸ் த ஆர்டிஸ்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ ஆர்டிஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு படைப்பாளர், கலைஞர் அப்படின்ற மாதிரி எது வேணாலும் வரலாம். ஸோ அது கரெக்டு தான். ப்ரஷ்னா தூரிகை தான். மேன்ஸ்கிரிப்ட் அப்படின்றப்ப கையெழுத்து பிரதின்னு வரணும். ஆஸ்தட்டிக்ஸ்னா அழகியல், முருகியல். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னது? கல்வெட்டுன்னு வரணும். ஸோ அப்போ இது வந்து எது தவறானது? எத்தனை இணைகள் தவறானதுன்னா 2 இணைகள். இது 2 தான் மாறி இருக்கு. ஸோ அப்போ எத்தனை இணைகள் கரெக்டு? 3 இணைகள் சரியானவை. 18வது வினா பாருங்க. ஐலாண்ட் என்பதன் தமிழாக்கம் தருக. ஐலாண்ட் அப்படின்றப்ப தீவு என்பதை குறிக்கும். ஐலாண்ட்னா எதை குறிக்கும்? தீவு என்பதை குறிக்கும். 19வது வினா பாருங்க. கலைச்சொல் தருக. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ப்ராப்பர்ட்டியை மாற்றக்கூடிய ஒரு சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா மாற்று. அப்போ ஓகே, சொத்து உரிமை சட்டம் வராது, சக்சஷன் ஆக்ட்னு வரும். இது சொத்து மாற்று சட்டம். ஸோ அப்போ ஆன்சர் டி. 20வது வினான்றது பாருங்க. நிறுத்தல் குறியீடுகளை அறிதல். ஸோ கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். அப்ப கபிலன் தன் தந்தையிடம் சிறப்புனா இரட்டை மேற்கோள், இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். வினாக்குறி பயன்படுத்தணும். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது? பி. 21வது வினா பாருங்க. சரியான நிறுத்தல் குறியீடுகள் அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்திருக்க. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. அப்ப நீரோடைகளும் தாமரை மலர்களும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். என்று, என அந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலே அங்க வந்து இரட்டை மேற்கோள்ன்றது குறிப்பிடணும். அப்ப எங்க இருக்கு பாருங்க. எங்க நீரோடையும் தாமரைகளும் எங்களை, அப்ப இங்க இரட்டை மேற்கோள் இருக்கு, இங்க ஒற்றை மேற்கோள் இருக்கு. அப்ப நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுங்க என்றன. எது வரும்? ஆன்சர் வந்து சி. 22வது வினா பாருங்க. சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தேர்ந்தெடுத்து. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் இலர், பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. அப்ப ஒரே விஷயத்த மாற்றி மாற்றி பயன்படுத்தணும். அங்க அரைப்புள்ளி. இங்க என்ன அந்த ஒரே விஷயம் பயன்படுத்துறாங்க? திருக்குறள் பேசாமங்களை பத்தி சொல்றாங்க. அப்ப திருக்குறள் பேசாம இருக்க மாட்டாங்க, எழுதாத இருக்கவங்க இருக்க மாட்டாங்க, பள்ளி பருவத்துல படிக்காம இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரே விஷயத்தான் திரும்ப திரும்பி சொல்லுது. அப்ப என்ன வரும்? அரைப்புள்ளின்றதை நம்ம குறிப்பிடணும். அப்ப எங்க இருக்கு பாருங்க. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் இலர் அப்படின்றது வரணும். அதே மாதிரி இலர் அப்படின்றது இங்கே வரணும். ஸோ அப்போ இங்கே வரல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இது நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னு எடுத்துக்கலாம். வேற ஆப்ஷனில் பாருங்க. வேற இங்கே இது வராது, இது வராது, இது வராது, இது வராது. அப்போ 4மே வராத மாதிரி இருக்கு. அப்போ 4ல் எந்த விஷயம் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டா பொருந்ததுன்னு பாருங்க. எது? இதுதான் கொஞ்சம் பொருந்தது. ஏன் அரைப்புள்ளி வந்து பயன்படுத்தணும். இங்க எழுதாத அறிஞர்களும் எழுத்தாளர்களும் இலர் அப்படின்ற அரைப்புள்ளி வந்திருக்கணும். ஸோ அதனால 4 கம்பேர் பண்றப்ப இது கரெக்டா இருக்கு. மேபி இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல இருக்கலாம். பள்ளு பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. கடைசியில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ இப்போ அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியா தான் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 23வது வினா பாருங்க. பின்வருவற்றுள் சரியாக அமைந்த நிறுத்தல் குறியீடை தேர்ந்தெடுத்திருக்க. காக்கியுடையை தான் பார்த்தான், தன்னை அறியாமல் அவரது வாய் தூத்துக்குடி வரை சென்றது. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி இருக்கணும்? காக்கியுடையை தான் பார்த்தார், ஷாக் ஆயிட்டார். காக்கியுடைய பார்த்து தன்னுடைய வாய் வந்து எப்படி போதான்? தூத்துக்குடி வரை. தூத்துக்குடின்றது சிறப்புத்து சொல்றாங்க. அல்லது என என்றது என்று அப்படின்னு வந்தாலே இரட்டை மேற்கோள். அப்போ இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். தூத்துக்குடி வந்து ஷாக் ஆகி சொல்றாரு. அப்போ தூத்துக்குடி வரை சென்றது. அடுத்து 24. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. ஸோ எத்தனை இணைகள் வந்து இதுல தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன இணைகள்? இரிகேஷன் அப்படின்றது நீர்ப்பாசனம், கரெக்டு. கல்டிவேஷன் அப்படின்றது இதுல வந்து அறுவடைன்னு வரணும், பட் வேளாண்மைன்னு இருக்கு. அப்ப இது தவறு. ஹார்வெஸ்ட்னா இங்க வந்து அறுவடை, அதுவும் கரெக்ட் தான். அடுத்து அக்ரானமி அப்படின்றப்ப நாட்டுப்புறவியல் அப்படின்றது, இங்க வேளாண்மை அப்படின்றது வரணும். ஸோ அப்ப எது எது தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 4 அப்படின்றது தான் தவறானது. அடுத்து 25வது வினா பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டியை பொறுத்தளவுக்கு பல்கலைக்கழகம். இன்டர்நெட்டை பொறுத்தளவுக்கு இணையம். காலேஜை பொறுத்தளவுக்கு கல்லூரி.
அடுத்து நம்மளுடைய கம்ப்யூட்டரை பொறுத்தளவுக்கு கணினி. அடுத்து ஸ்கூலை பொறுத்தளவுக்கு பள்ளி. அப்போ 2, 3, 4, 5, 1. 2, 3, 4, 5, 1 ஆன்சர் ஏ. 26வது வினா பாருங்க. மைக்ரோஸ்கோப் என்பதின் தமிழ் சொல் என்ன? மைக்ரோனா சின்னது அப்படின்றது அர்த்தம், நுண்ணிய அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போ நுண்ணோக்கி, மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி. அடுத்து 27வது வினா பாருங்க. கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் கண்ணியம். ஸோ கண்ணியம் அப்படின்றப்ப டிக்னிட்டி, வாய்மை அப்படின்றப்ப சின்சியாரிட்டி, உபதேசம்ன்றப்ப ப்ரீச்சிங், கொள்கைனா டாக்ட்ரைன். அப்போ 3, 4, 2, 1 ஆன்சர் பி. 28வது வினா பாருங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், கன்சர்வேட்டர்னா அதை பார்த்து ஆராய்ச்சி பண்றவங்கன்னு சொல்லக்கூடாது, அது பாதுகாவலர். கன்சர்விங்னா பாதுகாத்து, அதை வந்து கண்ணியமா பாத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னா வன பாதுகாவலர் என்பது கரெக்டான விடை. அடுத்து 29வது வினா பாருங்க. சரியான நிறுத்தற்குறியீர்கள் அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்ததுக்கு. ஸோ இதை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 7th புத்தகத்தில் இருக்கக்கூடிய வேலு நாச்சியார் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஆம், நம் குதிரை வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரைப்படைகளும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கை மீட்கோர் புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார். ஸோ அப்போ யார்? ஹைதர் அலியோட படைகள் வந்து வந்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த படைகளோட சேர்த்து 5000 பேர் ஆல்ரெடி அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சேர்த்து நம்ம படையும் சேர்த்து நம்ம சிவகங்கை மீட்க புறப்படலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது என்னது? ஸோ அப்போ இதை நம்ம ஸோ இது எல்லாமே சிறப்புச்சு, ஓகேவா? ஏன்னா இது இன்னொரு ஆள்கிட்ட கேட்குறாரு. என்றுன்னு வந்தாலே நான் சொல்லியிருக்கேன், என்றுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம வந்து சிறப்பு குறி, சிறப்புனாலே இரட்டை மேற்கோள், ஒற்றை மேற்கோள் சிறப்புக்கு வராது. அப்ப எங்க இருக்கு பாருங்க, நமது வீரர்களுடன் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஸோ நாளை சிவகங்கை மீட்போம் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ அப்ப 2 இடத்துல இருக்கு, 2 இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. இங்க விட்டனர் அப்படின்றதுக்கு வராது. ஸோ அப்போ இதை நெகோஷியேட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்க எங்க இருக்கு, இங்கேயும் விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கை மீட்போம் அப்படின்றது இருக்கு. ஸோ அப்போ இதையும் எடுத்துக்கலாம். அப்போ ஹாம்க்கு முன்னாடியே வருமா? எஸ், அதுவும் வரலாம். ஸோ அப்போ எது கரெக்டு? இங்கே கம்மான்றது வராது. ஏன்னா கம்மான்றப்போ ஒரு ஸ்மால் பங்க்சுவேஷன் 2லேருந்து 4 நிமிஷம் டைம் கொடுக்கணும். பட் ஒரு ஃபுல் பங்க்சுவேஷன் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப், அதாவது முற்றுப்புள்ளி. கிட்டத்தட்ட 4லேருந்து ஒரு 8 செகண்ட்றது டைம் கொடுக்கணும். ஸோ அப்போ யார் சொல்றாரு? சின்ன மருது பெரிய மருதுல சின்ன மருது சொல்றாரு. சின்ன மருது நமது வீரரோட 5000 பேர் சேர்ந்துட்டாங்க ஹைதருடைய படையோட. ஸோ அப்போ அதை சிறப்பிச்சு சொல்றாங்க. நமது வீரருடன் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஸோ நாளைக்கு போயிட்டு சிவகங்கை மீட்போம் அல்லவா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இரட்டை மேற்கோள், என்றுனாலே இரட்டை மேற்கோள் வரணும். ஸோ இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஆன்சர் வந்து பி. அடுத்து 30வது வினா பாருங்க. பின்னொரு நிறுத்தல் குறியீடுகள் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்ததுக்காக. சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா, என்னுடன் வா என்று கேட்டார். அப்ப சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா, என்னுடன் வா. எப்பவுமே என்றுக்கு முன்னாடி வந்து முடிக்கணும். எப்ப இரட்டை மேற்கோள். அப்ப ஒற்றை மேற்கோள் இங்கே இருக்கா? இதுல இல்ல. அப்ப சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி கேள்வி கேட்கிறாங்க? அதை கேள்வியா கேட்கிறாங்க. இது வந்து விழிக்குறியா போறக்கூடாது. அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க. சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா, என்னுடன் வா. வா எப்பவுமே விழிக்குறி, உணர்ச்சி குறியில வா, அழைத்தல் அப்படின்றதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அப்ப வா என்று கூறினார். ஸோ அப்ப ஆன்சர் டி. 31வது வினா பாருங்க. இன்ஸ்கிரிப்ஷன் என்ற சொல்லின் தமிழ் சொல்லை தேர்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னோம்னா பொறிப்பு என்பது அர்த்தம். 32வது வினா பாருங்க. பின்வருவற்றுள் நிறுத்தல் குறியீடுகள் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுத்தல்க. இந்த காலத்தில் இந்த ஊரை மகாபலிபுரமும் எனவும் அழைப்பார். அப்போ இந்த காலத்தில் எப்படி அழைக்கிறாங்க? இந்த ஊரை மகாபலிபுரம். இப்போ ஒரு ஊர் பேரை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னோம்னா அது வந்து சிறப்பே கிடையாது. ஏனென்றால் அது வந்து உங்களுக்கு ஒரு செய்தியில் வந்து இந்த மாதிரி நம்ம இரட்டை மேற்கொள்ளலாம் குறிப்பிட தேவையில்லை. இப்போ மாமரம் இருக்கக்கூடியது மாந்தோப்பு, அது வந்து மாந்தோப்பு நீங்கள் சிறப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அந்த காலத்தில் மகாபலிபுரம் தான், அது வந்து ஒரு செய்தி தொடர் தான். ஸோ அப்போ அந்த இடத்துல எந்த ஒரு நிறுத்தல் குறியீடுகளும் இருக்கக்கூடாது. செய்தி தொடரின் போது எந்த நிறுத்தல் குறியீடுகளும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதுதான் விதியே. ஸோ அப்போ இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் எனவும் அழைக்கின்றனர். ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல வந்திருக்கக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ ஆன்சர்ன்றது டி. 33வது வினா அப்படின்றது பாருங்க. சரியான நிறுத்தல் குறியீடு அமைந்த தொடரை கண்டுபிடி. என்னடா தம்பிகளான்றப்ப கூப்பிட்றப்பே நம்ம விழிக்குறி, இதை வச்சு இதை எடுத்துடலாம். இதுவும் தான் இருக்கு, இதையும் எடுத்துடலாம். என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாம ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா? அப்ப ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கீங்கன்றப்ப வினா கேட்குறாரு. அப்ப இது வராது, விழிக்குறி வராது. அப்ப பேலன்ஸ் ஒன்று இதுதான். என்னடா தம்பிகளா பள்ளிக்கூடம் போகாம ஆடு மாய்ச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் பள்ளிக்கூடம் விடுமுறையா? யார் கேட்குறாரு? காமராஜர் வந்து கேட்குறாரு. காமராஜர் லெசன்ல இருக்கக்கூடியது. அடுத்து 34வது வினா பாருங்க. ஃப்ரைட் பேர்டு என்ற பின்வரும் எந்த பறவையை குறிப்பிடுகிறது? ஃப்ரைட் பேர்ட் அல்லது ஃப்ரிகட் பேர்ட் இதெல்லாம் வந்து எதில் சொல்லுவாங்கன்னா கூளைக்கடாவை வந்து சொல்லுவாங்க. 35வது வினா பாருங்க. ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழாக்கம் என்ன?
ஃபிக்ஷன் அப்படின்னோம்னா புனைவு கதைகள், ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் புனைவு கதைகள். அடுத்து 36வது வினா பாருங்க. லாரி என்ற ஆங்கில சொல்லுக்கு இது இணையான தமிழ் சொல். லாரினா சரக்குந்து, கார்னா மகிழுந்து, லாரினா சரக்குந்து. அடுத்து 37வது வினா பாருங்க. பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. இதுல எது சரியானவை அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எதுன்னு கேட்டிருக்காங்க, எத்தனை இணைகள் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாக்ட்ரைன் அப்படின்னா அஜெண்டா அப்படின்னாலும் என்னது, கொள்கைகள் அப்படின்றது அர்த்தம். கண்ணியம், இன்டெகிரிட்டி வராது. அடுத்து ஆஸ்ட்ரானமி. ஸோ ஆஸ்ட்ரானமி அப்படின்றப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரானமினா நம்மளுடைய வானத்தை பற்றி படிக்கக்கூடியது. ஓகேவா? அப்போ வாழ்வியல் கிடையாது. அப்போ ரெண்டாவதும் தப்பு. ப்ரீச்சிங்னா உபதேசம். ஓகே, உபதேசம் பண்ணுறது. சின்சியாரிட்டினா வாய்மை, இன்டெகிரிட்டினா நேர்மை. அப்போ 3, 4, 5 என்பது கரெக்டான விடை. 1, 2 வந்து இதில் தவறாக இருக்கு. அடுத்து 38வது வினா பாருங்க. கிரியேட்டர் என்பதன் தமிழாக்கம் என்ன? கிரியேட்டர்னா படைப்பாளர் என்பது அர்த்தம். அடுத்து 39வது வினா அப்படின்றது பாருங்க. பின்வரொன்றுள் தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுத்ததுக்கு. எது தவறாக பொருந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஆர்த்தோகிராஃபி சொல்லிலக்கணம் கிடையாது. ஓகே, சொல்லிலக்கணம் ஆர்த்தோகிராஃபி கிடையாது. மேகசின் பருவ இதழ். லிங்குவிஸ்டிக்ஸ்னா மொழியியல். பப்பட்ரினா பொம்மலாட்டம். பப்பட்னா சொல்லுவாங்க இல்லையா, பொம்மலாட்டம், பொம்மை ஆட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ 1 மட்டும்தான் தவறு. அடுத்து 40வது வினா பாருங்க. பின்னொன்றுள் சரியான நிறுத்த குறியீட்டில் அமைந்த சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோல் நடத்துகோல் என்று பாடினார் கம்பர். ஸோ சிம்பிள். அப்போ உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடினார் கம்பர். அப்போ பாடினார் என்று வந்தாலே சார் சொல்லியிருக்காங்க இரட்டை மேற்கோள் அப்படின்னு நினச்சி இரட்டை மேற்கோள் குறிப்பிடக்கூடாது. ஏன்னா என்று பாடினார்னா நமக்கு அது எப்படி தெரியும், ஒரு நூலில் இருக்கும். ஒரு நூலில் இருந்துச்சு அப்படின்னோம்னா நூலில் பற்றி சொல்லும்போது ஒற்றை மேற்கோள். ஸோ அப்போ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா எங்கே இருக்க ஒற்றை மேற்கோள் இந்த இருக்கு பாருங்க. உழவர் ஏரடிக்கும் சிறுகோலை அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடினார் கம்பர். அப்போ பாடினார்னா அது நூலின் தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். பாடலினுடைய பகுப்பு அப்படி கூட வச்சுக்கலாம். 41வது வினா பாருங்க. பின்னொருற்றுள் சரியான நிறுத்தல் குறியிடப்பட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர். ஸோ அப்போ என்பர் அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி இது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தாலே சிறப்பு. ஸோ அப்போ சிறப்புனாலே இரட்டை மேற்கோள். அப்போ கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர். சிம்பிள். அடுத்து 42வது வினா பாருங்க. லீடர்ஷிப் என்ற கலை சொல்லை தேர்க. ஸோ லீடர்ஷிப் அப்படின்றப்ப ஷிப்னாலே பண்பு. அப்போ லீடர்ஷிப்னா தலைமை பண்பு. 43வது பாருங்க. பொறுத்துக. ஸோ அப்போ சைக்கிள். ஸோ சைக்கிள் என்ன சொல்லுது, மிதிவண்டியை சொல்லுது. பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை. டைப்ரைட்டர்னா தட்டச்சு பொறி. ஃப்ளைட் அப்படின்றப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடிய வானூர்தி. டிவி அப்படின்றப்ப தொலைக்காட்சி. 3, 1, 5, 4, 2 எங்கே இருக்க ஆன்சர் டி. அடுத்து 44வது வினா பாருங்க. நிறுத்தல் குறிகள் அமைக்கப்பட்ட சரியான தொடரை தேர்க. மீனேன்றப்ப கூப்பிடணும். ஸோ கூப்பிடுறத வச்சே நம்ம எடுத்துடலாம். விழிக்குறி. அப்போ இதை வச்சே நம்ம ஆன்சர் சி எடுத்துடலாம். 45வது வினா பாருங்க. பொறுத்துக. ஸோ ஃபர்ஸ்ட் செக்கு. ஸோ செக்குனா காசோலை. டிடினா வரைவோலை. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை. அப்போ 1, 2, 3, 4 எங்கே இருக்க ஆன்சர் டி. அடுத்து 46வது வினா பாருங்க. தவறானவற்றை சுற்றி காட்டி காண்பிப்போம். இது நான் கிளாஸ்லையும் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நம்மளுடைய லாஸ்ட் டெஸ்ட் ப்ரீவியஸ் டெஸ்ட்லேயும் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு வினா ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிக்கடி இருக்கும். ஸோ தவறானது இதில் என்னன்னா அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த கொஸ்டினை ஒரு 6-7 டைம் நம்ம டெஸ்ட்லேயே வச்சிருப்போம். ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் என்னன்னா அமிர்தத்தை கற்பஞ்சார் என்பது ஸ்ரீரங்கம் கோவில் மரபு அப்படின்றதான் அதில் தவறான ஒரு விடை. அடுத்து 47வது வினா பாருங்க. பொருள்களை எண்ணும் இடங்களில் வருவது. பொருள்களை எண்ணும் இடங்கள்ல இப்போ 8 தொகைனா ஒரு நூலுக்கும் இப்படி கம்மா போடுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்தான் கேட்குறாங்க. அப்போ அது ஒரு கார்புள்ளி. அடுத்து 48வது வினா பாருங்க. மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வற்றுள் எது சரியானது. ஸோ மரபு சொற்கள் அடிப்படையில் ஆட்டு தொழுவம்னு வருமா, வராது. ஆட்டுப்பட்டி. குயில் கரைவது. அப்போ குயில் கூவியது. கழுதை கத்தியது அப்படின்னு இருக்கு. கழுதை கத்த தான் செய்யும். ஸோ அப்போ ஆன்சர் பி. அடுத்து 49வது வினா பாருங்க. தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக. ஸோ வெல்கம்னா நல்வரவு. சிப்ஸ் அப்படின்னோம்னா சில்லு பொறி அப்படின்றது வரணும். சில்லுகள் அப்படின்னு வரணும். இதில் கனிப்பொறிகள் இருக்கு தவறு. மேக்கப்னா ஒப்பனை. ஸ்கல்ப்சர்னா சிற்பங்கள். கரெக்டா. அப்போ ஆன்சர் பி. 50வது வினா பாருங்க. தவறாக பொருந்தியுள்ள இணையை தேர்க. பிரைமரி ஸ்கூல் தொடக்க பள்ளிகள் கரெக்டு. எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டுகள் கரெக்டு. லிஃப்ட் மின் தூக்கி கரெக்டு. இ மேகசின்னா பருவ இதழ் கிடையாது. இ அப்படின்றப்ப இணையதளம். ஸோ அப்போ மின் பருவ இதழ்னு வந்திருக்கணும். ஸோ அப்போ அதுதான் தப்பு. ஸோ அப்போ தவறாக புரிஞ்சணும்னா ஆன்சர் டி. அடுத்து 51வது வினா அப்படின்றது பாருங்க. மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. தென்னை ஓலை வருமா, வராது. அப்போ ரெண்டும். தென்னங்கீற்றம்
அடுத்து தென்னங்கீற்றும் வேப்ப ஓலைன்னு வந்திருக்கு. அப்ப இதுவும் தவறு. அப்ப இதை வச்சு இடத்துல ஆன்சர் டி. தென்னங்கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான். அடுத்து 52வது வினா பாருங்க. நிறுத்தல் குறியீடுகள் அமைக்கப்பட்ட சரியான தொடரை தேர்க. அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். அப்ப அறமேன்மை கிட்டும் இந்த அப்ப அரைப்புள்ளி இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் அப்படின்றது வரணும் கரெக்டான விடையா. ஸோ இப்போ இதில் வந்து ஆன்சர் வந்து டி. ஏன்னா ஒரு விஷயத்தை படித்தா அறமேன்மை கேட்டோம் இந்த உலகம் உங்களுக்கு வாழ்வழி காட்டும். ஸோ அப்போ ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி பயன்படுத்துகிறப்ப அந்த இடத்துல அரைப்புள்ளி பயன்படுத்தணும், முக்காற்புள்ளி பயன்படுத்தக்கூடாது. ஸோ அப்போ இது தவறு. அப்போ ஆன்சர் டி தான். 53வது என்ன பாருங்க. சரியான நிறுத்தல் குறியீடுகளை இருக்க. ஓ ஓ அப்படின்றப்ப ஷாக் ஆகுறீங்க. நீங்கள் தான் மணிமேகலையா பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு கேள்வி கேட்குறீங்க. இது என்ன பாத்திரம் மிகவும் அழகாக இருக்கிறதே அப்படின்னு திரும்பி ஷாக் ஆகுறது உணர்ச்சி. அப்போ இதை வச்சு இதுன்னு எடுத்துடலாம். ஆன்சர் பி. அடுத்து 54வது வினா பாருங்க. இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது. யானை. ஸோ யானையை பொறுத்தளவுக்கு யானை பிள்ளை குட்டி எதுவும் வராது. அப்போ யானை கன்று. 55வது வினா பாருங்க. மெர்சி தமிழாக்கம் தருக. மெர்சி அப்படின்னோம்னா கருணை அப்படின்றது வரணும். இரக்கம் அப்படின்றது வரக்கூடாது. மெர்சினா கருணை. அடுத்து 56வது வினா பாருங்க. பொருத்தமானவற்றை தேர்க. ஸோ பொருத்தமானவற்றை என்னது? செல்வி பாடினாள். ஸோ செல்வி பாடினாள் கரெக்டாக தான் இருக்கு. அப்போ திணை வளாநிலை இது. என் மாமா வந்தது, என் மாமா வந்தான் அப்படின்னு வந்திருந்தா தான் அது வந்து கரெக்டாக இருந்திருக்கும். அப்போ இது வந்து திணை வலுவாக இருக்குது. அப்போ நான் வந்தேன் அப்படின்றது ஒரு இட வலுவாக இருக்குது. அடுத்து நாய் கத்தும் அப்படின்றது, ஸோ நாய் கத்தும்ன்றது ஒரு மரபு வலுவாக இருக்குது. ஏன் நாய் கத்தும்ன்றது நாய் குறைக்கும் அப்படின்னு வரணும். ஸோ அதுதான். அடுத்து 57வது என்ன பாருங்க. சரியான நிறுத்தல் குறியீடோட தொடர் காண்க. அடைமடையா. ஸோ அப்போ அடைமடையான்றப்ப கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ கூப்பிட்றப்ப என்ன வரணும்? நம்மளுடைய உணர்ச்சிக்குறியை பயன்படுத்தணும். அப்போ இங்கேயும் தான் இருக்குது. ஏவும் டியும் நெகோஷியேட் பண்ணிடலாம். அடைமடையா நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன். இது யாரு? வஉசி வந்து வாயிற்காப்பாளன் கிட்ட வந்து சொல்றாரு. ஸோ இதுவும் வஉசி லெசன்ல இருக்கும். 7th புத்தகம் தான். ஸோ நிறையா நிறுத்தல் குறியீடுகள் லெசன்லாம் வந்து 7th புத்தகத்தில் தான் வருது. ஸோ அதனால் 7th தமிழ் புத்தகத்தை நீங்கள் யார் அந்த ஒரு மாதிரி லெசன்ஸ் இருக்குது அப்படின்னோ அதை வந்து நீங்கள் வாசித்து பார்த்துக்கிறது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ அடைமடையா நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன் கேள்வி கேட்குறாரு. மூடு வாயே அப்படின்னு கோவப்படுறாரு. அதனால உணர்ச்சி குறி. உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்திமதி சொல்வேன் நான் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ எது கரெக்டாக அப்படின்னோம்னா சி தான் கரெக்டு. ஏன் இங்கே புத்திமதி சொல்பவன் அப்படின்றதுல கேள்வி கேட்கணும். பட் அங்கே என்ன இருக்குது? கம்மா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்னது? ஆன்சர் சி. அடுத்து 58வது வினா அப்படின்றது பாருங்க. பின்வரொன்றில் வந்து தவறான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்து பாருங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன். அப்போ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்து வாலண்டியர்னா தன்னார்வலர் வழிகாட்டின்னு வரணும். பட் சமூக பணியாளர் கிடையாது. அடுத்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸ்கவுட்ஸ் அப்படின்றது சாரணர் இயக்கம் அப்படின்றது வரணும். ரைட். அடுத்து நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டியை பொறுத்தளவுக்கு மெய்யுணர்வு கரெக்டு. ஜூனியர் ரெட் கார்ஸ் அப்படின்றப்ப செஞ்சிலுவை சங்கம் அப்படின்றது வரணும். ஸோ அப்போ இதுவும் தப்பு. ஸோ அப்போ எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 கரெக்டு, 4வது கரெக்டு. அப்போ 2, 3, 5 என்பது தவறான விடை. அதாவது தவறான விஷயங்கள். ஸோ அதனால சரியான விடை. 59வது நான் பாருங்க. பொறுத்துக. ஸோ இங்கிட்ட இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கு. ஸோ ஃபெரிஸ்னாலே தெரியும் படகு. அதே மாதிரி ஹெரிட்டேஜ் அப்படின்றது பாரம்பரியம். வாயேஜ் அப்படின்றப்ப கடல் பயணம். மெர்ச்சன்ட் அப்படின்றப்ப வணிகர். இப்போ 4, 1, 2, 3 4, 1, 2, 3 இங்கே ஆன்சர் வந்து டியில் இருக்கு. அடுத்து 60வது வினா அப்படின்றது பாருங்க. தவறாக பொருந்தியுள்ள இணை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து 60வது வினா அப்படின்றது பாருங்க. தவறாக பொருந்தியுள்ள இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறாக பொருந்தியுள்ள இணை என்னது? ஸோ இன்டர்நெட் இணையம். ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து இமெயில் அப்படின்றது இருக்குது. ஸோ இமெயிலை பொறுத்தளவுக்கு ஒரு மெயில்ன்றது ஆக்சுவலாக அது ஒரு ஆங்கில வார்த்தை தானே. ஸோ அப்போ அதற்கான தமிழ் வார்த்தை வந்து மின் அஞ்சல்னு வரணும். ஸோ அப்போ அது வந்து தவறாக இருக்குது. ஆண்டர்பனர் தொழில் முனைவோர் கரெக்டு. பேட்ரியாட்டிசம்னா நாட்டுப்பற்று கரெக்டு. ஸோ அப்போ இதில் தவறாக பொருந்தியுள்ள இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் என்பது தவறாக பொருந்தியுள்ளது. ஸோ அப்போ ஆன்சராக தான். 61வது வினா பாருங்க. உயர்தினை என்மனார் மக்கள் சட்டே. அக்ரிணை என்மனார் அவரள பிறவே. மற்ற எல்லாரும் அக்ரிணை. என்ன குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி குறிப்பிடக்கூடிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் வந்து அப்படி குறிப்பிடுது. தொல்காப்பியம் தான் கரெக்டான விடை. அடுத்து 62வது வினா அப்படின்றது பாருங்க. ஸோ பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதை சேர்க்குது? செயற்கை நுண்ணறிவு. சென்சார் அப்படின்றப்ப நுண்ணுணர் கருவி. சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினி. சேட்டலைட் செயற்கை நுண்ணறிவு. ஸோ அப்போ என்ன வருது? இதோடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னோம்னா நம்மளுடைய 2, 1, 4, 3. அடுத்து 63வது வினா பாருங்க. நிறுத்தல் குறிகள் அமைக்கப்பட்ட சரியான தொடரை தேர்க. நீர்நிலைகள் இல்லை, பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? ஸோ நீர்நிலைகள் இல்லை,
பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? ஸோ அப்போ ஒரு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை வந்து தான் நீங்கள் 2, 3 சொல்கிறீங்க. ஸோ அப்போ 2, 3 சொல்லக்கூடிய குறிப்பிடக்கூடிய இடங்களில் நம்ம என்ன பயன்படணும்? அந்த அரைப்புள்ளி அப்படின்றது பயன்படுத்தணும். அப்போ நீர்நிலைகள் இல்லை, பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? அப்படின்ற ஒரு முன்னர்ச்சியோட கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் டி. 64வது வினா பாருங்க. உடன்பாட்டு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும்போது என்ன பயன்படுத்தணும்? அந்த இடத்துல அரைப்புள்ளின்றதை பயன்படுத்தணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் அப்படின்னு இருக்கு. அப்போ நல்லவன் வாழ்வான் ஒற்றை மேற்கோள் குறி, அதனுடைய ஆப்போசிட் என்னது? தீயன் வந்து தாழ்வான். ஸோ அப்போ அந்த இடங்கள்ல வந்து என்ன பயன்படுத்தணும்? அந்த ஒரு அரைப்புள்ளின்றது பயன்படுத்தணும். 65வது வினா பாருங்க. நிறுத்தல் குறி அறிக. ஸோ அதே தான் இப்போ நம்ம கீழே சொன்னது இதுதான். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். இது என்னது? உடன்பாட்டு கருத்து. ஓகே, நல்லவன் வாழ்வான். அப்போ எதிர்மறை வந்து தீயவன் தாழ்வான். அப்போ ரெண்டும் வரக்கூடிய இடங்களில் அரைப்புள்ளி பயன்படுத்தணும். ஸோ அப்போ ஆன்சர்னா ஏ. அடுத்து 66வது வினா பாருங்க. இ காமர்ஸ் இணையான தமிழ் சொல் தருக. இ காமர்ஸ். ஸோ இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம். இ காமர்ஸ்னா என்ன வரும்? மின்னணு வணிகம்னு வரும். 67வது வினா பாருங்க. பொறுத்துக. ஸோ ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல். அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ்னா தீர்மானம். கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ்னா நம்பிக்கை. டாக்டரேட். டாக்டரேட்னா முனைவர் பட்டம். டபுள் ஓட்டிங்னா இரட்டை வாக்குரிமை. அக்ரிமெண்ட் அப்படின்னோம்னா ஒப்பந்தம். அக்ரிமெண்ட்னா ஒப்பந்தம். அப்போ 3, 2, 1, 4, 5. 3, 2, 1, 4, 5 எங்க இருக்கு? ஆன்சர் ஏ. 68வது வினா பாருங்க. ப்ரௌசர் என்ற சொல்லின் தமிழ் சொல்லி தருக. ப்ரௌசர் அப்படின்னோம்னா உலாவி. ப்ரௌசர்னா என்ன வரும்? உலாவி அப்படின்றது வரணும். ஸோ க்ரெஷருமே அதுதான் வரும். அடுத்து 69வது வினா பாருங்க. ஸோ க்ரெஷர்னா வந்து சுட்டி வரும், சில இடங்களில் உலாவியும் வரும். 69வது வினா பாருங்க. டெரகோட்டா சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லி தருக. டெரகோட்டா. ஸோ டெரகோட்டா ஆர்மி வச்சிருக்கிறது, சைனீஸ்ல வச்சிருப்பாங்க. சுடுமண் சிற்பக்கலை. அடுத்து 70வது வினா பாருங்க. கலைச்சொல் அறிதல். ரெப்ரோசிட்டி அண்ட் ஈக்வெஸ்டரியன். ஸோ ஈக்வெஸ்டரியன்னா குதிரை ஏற்றம் இங்கே தான் இருக்கு. நற்பண்புனா கோட்டசி. அப்போ ரெசிப்ரோசிட்டி அப்படின்னோம்னா ஒப்புரவு நரி. ஆன்சர் சி. 71வது வினா பாருங்க. ஒய்டு ஏரியா நெட்வொர்க். ஒய்டு ஏரியா நெட்வொர்க். அப்போ பெரும்பரப்பு வலையமைப்பு. ஒய்டு ஏரியானா பெரும்பரப்பு, வலையமைப்புன்றப்போ ஒய்டு ஏரியா நெட்வொர்க். ஆன்சர் பி. 72வது வினா பாருங்க. கீழ்காண்ட பொன்மொழிகளுக்கு இணையான தமிழ் பழமொழி ஒன்றினை தேர்ந்தெடுத்துக்க. எவ்ரி ஃப்ளவர் இஸ் எ சோல் பிளாசமிங் இன் நேச்சர். அப்போ மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அறிஞர் அண்ணா வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அதுதான் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அடுத்து 73வது வினா பாருங்க. ஸோ ஆங்கில சொல் இருக்கு, இங்கிட்ட வந்து அதற்கு இணையான தமிழ் சொல் இருக்கு. ஃபர்ஸ்ட் லிங்குஸ்டிக்ஸ். லிங்குஸ்டிக்ஸ்னா மொழியியல். அடுத்து ஃபிலாஜசிஸ். ஃபிலாஜசிஸ் அப்படின்றப்போ மொழியியல் பன்மை. அடுத்து ஃபொனாலஜி. ஃபொனாலஜினா சவுண்டு, அப்போ ஒளியியலாளர். அடுத்து பாலிகாட். பாலிகாட்னா பாலினா 2 மொழி 3 மொழிக்கு மேலே பேசுறவங்க, அப்போ பன்மொழி அறிஞர். ஃபொனட்டிக்ஸ்னா சவுண்டு, அப்போ ஒளிபிறப்பியல். 5, 4, 3, 2, 1 ஆன்சர் வந்து இங்க இருக்கு. 5, 4, 3, 2, 1 ஆன்சர் ஏ. அடுத்து 74வது வினா அப்படின்றது பாருங்க. ஸோ பொறுத்துக. அதே தான் ஆங்கிலமும் தமிழும் இருக்கு. ஸோ டவுன்லோட்னா பதிவிறக்கம். பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். பயணியர் பெயர் பதிவு. வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம். நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல் அப்படின்றப்ப கடல் மைல் இல்லை வான் மைல். கடலுக்கும் வானுக்கும் நாட்டிக்கல் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ 3. எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்றப்ப மின்னணு கருவி. ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் எடுத்துடலாம். 2, 1, 4, 3, 5 எங்கே இருக்குது? ஆன்சர் வந்து ஏல இருக்கு. அடுத்து 75வது வினா பாருங்க. இப்போ தமிழ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்காங்க. ஒளிப்படி இயந்திரம். ஒளிப்படி இயந்திரம்னா எதை நம்ம பயன்படுத்துவோம்? ஒளிப்படி இயந்திரத்திற்கு ஃபோட்டோ காப்பியர். எஸ். அடுத்து தொலைநகல் இயந்திரம். ஸோ ஃபேக்ஸ், ரொம்ப தூரத்தில் இருக்கிறது நகல் பண்ணுறது. தானியங்கி பண இயந்திரம் ஏடிஎம், ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். அட்டை தேய்ப்பு இயந்திரம் ஸ்வைப்பிங் மிஷின் அப்படின்றது எங்கே இருக்குது? 5வது. தையல் இயந்திரம் சூயிங் மிஷின். அப்போ 4, 2, 3 அப்படின்றது வரணுமா? எஸ். 4, 2, 3, 5, 1 எங்கே இருக்குது? ஆன்சர் பி. 76வது வினா பாருங்க. ஆளறி சோதனை கருவி. அந்த தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல்லை தேர்க. ஆளறி சோதனை கருவி அப்படின்றப்ப பயோமெட்ரிக் டிவைஸ். அடுத்து 77வது வினா பாருங்க. பின்வருவனற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ ஆங்கில சொல்லும் இருக்கு, அதற்கு இணையான தமிழ் சொல்லும் இருக்கு. ஸோ அப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்கவேஷன் அகழாய்வு கரெக்டு. எபிகிராஃபினா கல்வெட்டியல்னு வரணும், பொறிப்பு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் எம்போஸ்டு ஸ்கல்ச்சர்னா புடைப்பு சிற்பம் கரெக்டு. கல்ச்சரல் சிம்பிள்ஸ்னா பண்பாட்டு குறியீடு கரெக்டு. அப்போ எபிகிராஃபி தான் இதில் வந்து தவறாக பொருந்தி இருக்கு. 78வது வினா பாருங்க. சரியான இணையை தேர்க. ரினைன்ஸ்னா அழகியல் முருகியல். இது ரெண்டும் ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம்ல வரும். தோன்மம் அப்படின்றதும் கிடையாது. அப்போ ரினைன்ஸ்னா மறுமலர்ச்சி என்பது கரெக்டான விடை. அடுத்து 79வது வினா பாருங்க. இந்தியன் பீனல் கோட். இந்தியன் பீனல் கோட். ஸோ பீனல் கோட் அப்படின்றப்ப தண்டன சட்டை தொகுப்பு. ஸோ அப்போ எங்கே இருக்கு பாருங்க? தண்டன சட்ட தொகுப்பு.
அதே மாதிரி நார்மல் தண்டனை சட்ட தொகுப்பு இருக்கு பாருங்க, இந்தியன்றப்ப இந்தியான்னு போட்டுக்கணும். ஓகேவா? இதில் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து சில பேர் பண்ணுவீங்க. தண்டனை சட்ட தொகுப்புன்னு படிச்சிருப்போம், நம்ம இதில் படிச்சிருப்போம், சிவிக்ஸில் வந்து படிச்சிருப்போம். பட் அது வந்து இந்தியன்னு சொல்கிறப்ப இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு. அடுத்து 80வது வினா பாருங்க, சரியான இணையை கண்டறிக. முக்கியமாக அலுவல் சார்ந்த சொற்கள் என்ன? கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்றது. ஸோ கல்ச்சுரல் வேல்யூஸை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பண்பாட்டு விளிமியங்கள் தான். கேபினட்னா அமைச்சரவை தான், ஹியூமனிசம்னா மனிதநேயம் தான், பிலீஃப்னா நம்பிக்கை. இதில் என்ன கொஷின் நாலுமே கரெக்டாக இருக்கே சார் அப்படின்னு கேட்டால், அலுவல் சார்ந்தது, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேபினட் தான். அப்போ அமைச்சரவை என்பது கரெக்டான விடை. அடுத்து 81வது வினா பாருங்க, சரியான இணையை தேர்க. அலுவல் சார்ந்த சொற்கள் அதே தான். எபிகிராஃப்னா கல்வெட்டியல் கரெக்டு, கேவ் டெம்பிள்னா குடவரை கோயில் கரெக்டு, ட்ரெஷரினா கல்லுவலம் கரெக்டு, ஹீரோஸ்டோன் நடுகள் கரெக்டு. அதில் முக்கியமாக அலுவல் சார்ந்த சொற்கள் அப்படின்ற வரப்போ எது வரும்? ட்ரெஷரினா கருவூலம் என்பது கரெக்டான விடை. அடுத்து 82வது வினா அப்படின்றது பாருங்க, ஏன்ஷியன் லிட்ரேச்சர். ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தமிழ் சொல் என்னன்னு பாருங்க. ஏன்ஷியன்னா பண்டைய, அப்போ பண்டைய இலக்கியம். அடுத்து 83வது வினா பாருங்க, சாலின் சாயில். ஸோ சாலின் சாயில் அப்படின்றதுக்கான ஆன்சர் என்னது? கலர் நிலம். சாலின்னா கெட்டு போனதுன்னு அர்த்தம், அப்போ கலர் நிலம். 84வது வினா பாருங்க, தவறான இணையை கண்டறிக. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது? கான்சுலேட் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கு துணை தூதரகம் தான் கான்சுலேட். எம்பசி அப்படின்றப்ப தூதரகம், கான்சுலேட்னா துணை தூதரகம். ஸோ கரெக்டு. பேட்டர்னா காப்புரிமை கரெக்டு. அடுத்து டாக்குமெண்ட் அப்படின்றப்ப பணம் கிடையாது, டாக்குமெண்ட்னா ஃபைல், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ அது தப்பு. அப்போ கில்டுனா வணிகக்குழு, அதுவும் கரெக்டு. ஸோ ஆன்சர் சி. 85வது வினா பாருங்க, தவறான கலைச்சொல்லை கண்டறிக. ஹியூமனிசம் அப்படின்றது இருக்கு. ஸோ ஹியூமனிசம் மனிதநேயம் கரெக்டு. கல்ச்சரல் பவுண்டரிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ பண்பாட்டு எல்லை அப்படின்றது வரணும். பட் இதில் பாரம்பரிய எல்லைன்னு இருக்கு, அப்போ தவறு. கேபினட் அமைச்சரவை கரெக்டு. கல்ச்சரல் வேல்யூஸ்னா பண்பாட்டு விளிமியங்கள் கரெக்டு. அடுத்து 86வது வினா அப்படின்றது பாருங்க, அஃபிடவிட். அஃபிடவிட்னா ஆணை உறுதி ஆவணம். ஆணை உறுதி ஆவணம். ஆவணம் உறுதிமொழின்னு வச்சிருக்க கூடாது, ஆணை உறுதி ஆவணம் என்பது கரெக்டான விடை. 87வது வினா பாருங்க, சரியான இணையை தேர்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கிடையாது. இது வந்து கிளாசிக்கல்னா ஒரு ஆன்ஷியன்ட் லிட்ரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. எபிக் லிட்ரேச்சர் அப்படின்றது கிடையாது. ஏன்ஷியன்ட்டு இப்போ தான் பார்த்தோம். கிளாசிக் இங்கே இருக்கிறது ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், இங்கே இருக்கிறது கிளாசிக்கல் லிட்ரேச்சர், இங்கே எபிக் லிட்ரேச்சர். இதுக்குள்ளே மாறி மாறி இருக்கு. ரீஜியனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம், அதுதான் கரெக்டு. 88வது வினா பாருங்க, அக்ரானமி. ஸோ அக்ரானமி அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா உளவியலை வந்து குறிக்கும், மிக முக்கியமானது. அடுத்து 89வது வினா பாருங்க, பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்க. ஸோ எத்தனை இணைகள் வந்து இதில் சரியானது? சேரிட்டி தொண்டு, ரேஷ்னல் அப்படின்னா பகுத்தறிவுன்னு இருக்கணும், சீர்திருத்தம் கிடையாது. ரிஃபார்ம் மறுமலர்ச்சி, இன்டெகிரிட்டி நேர்மை அப்படின்றது இருக்கு. ஸோ ரினைன்ஸ் தான் மறுமலர்ச்சி, ஓகே. ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். அப்போ 2வது 3வது தப்பு. அப்போ 1 2 4 தான் கரெக்டாக. அப்போ எத்தனை இணைகள் சரி? 2 இணைகள் சரி. 90வது வினா பாருங்க, பின்னொன்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது தெருகை. அப்போ இது தப்புனே கேட்டிருக்காங்க. வாட்ஸ்அப்னா என்ன வரணும்? புல்லனம் அப்படின்றது வரணும். இல்லை புச்சல வாட்ஸ்அப்னா கட்புல செவி அப்படின்றது வரும். இது ரெண்டுமே இதில் இல்லை. வாய்ஸ் சர்ச்னா குரல் தேடல் கரெக்டு. ஃபேஸ்புக்னா முகநூல். அப்போ இது ரெண்டும் மாறி இருக்கு. அப்போ எது வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 தான் தவறாக பொருத்துள்ளது. ஆன்சர் டி. 91வது வினா பாருங்க, கிளைமேட் என்பதனுடைய தமிழ் சொல் என்ன? கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை. வானிலை அப்படின்னா வெதர், WWன்னு வச்சுக்கோங்க குறிப்புக்காக. 92வது வினா பாருங்க, சிறு தலைப்புக்கான தொகைச்சொல்லை விரித்து கொள்ளும்போது. ஒரு சிறு தலைப்பு இருக்கு, அது வந்து தொகைச்சொல்லா இருக்கு. அப்போ அது வந்து விரித்து நம்ம சொல்லும் போது என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து முக்கார் புள்ளி பயன்படுத்தணும். இப்போ சிறு தலைப்பு அது வந்து இப்போ தொகைனாலே 8 தொகைன்னு வச்சுக்கோங்க. 8 தொகை வந்து நீங்கள் குறிப்பிட்டு இப்படி தானே புள்ளி வைப்பீங்க, குறிப்பிட்டு என்னென்ன நூல்கள் 8 நூல்கள் எழுதுவீங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து முக்கார் புள்ளி பயன்படுத்தணும், கோலன் பயன்படுத்தணும். 93வது வினா பாருங்க, சொற்றொடரின் இறுதியில் வருவது. சொற்றொடர், முகவரி, கவிதை எல்லாத்தினுடைய இறுதியிலும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வந்து வரும். அது மிக முக்கியமானது. 94வது வினா பாருங்க, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது. அச்சம், அவலம், இரங்கல் ஆகியவற்றில் வந்து எதை பயன்படுத்துவாங்கன்னா வியப்பு குறின்றதை பயன்படுத்துவாங்க. 95வது வினா பாருங்க, சரியான நிறுத்தல் குறியீடுகள் இடப்பட்ட தொடரை தேர்க. அந்தோன்றப்ப அது உணர்ச்சி குறிதான், எதுவுமே இல்லாமல் இருக்காது, வினா வராது, கமா வராது. ஸோ இப்போ இதை வச்சு ஆன்சர் டின்னு ஒரு ஆப்ஷன் வச்சு நம்ம எடுத்துட முடியும். 96வது வினா பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். ரேஷனலிஸ்ட்னா பகுத்தறிவாதி, அப்போ ரேஷனல்னா பகுத்தறிவு. 97வது வினா பாருங்க, கான்சோனன்ட்னா மெய்யொலி. ஸோ மெய்யெழுத்து அல்லது மெய்யொலி ரெண்டுமே கரெக்ட் தான். 98வது வினா பாருங்க, பின்னொன்றுள் சரியான இணையை தேர்க. ஸோ சரியான இணை என்னது? லூம் கிடையாது, டேர்னிங் கிடையாது, அதில் ஸ்ட்ரிச்னா தையல், டையிங் கிடையாது. இது எல்லாமே மாறி மாறி இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஆன்சர் சி. 99வது வினா பாருங்க, ஆங்கில சொல்லுக்கும் தமிழ் சொல்லும் இருக்கு, இல்லை தவறான இணை.
ஈக்வஸ்டரியனா குதிரை ஏற்றம் கரெக்ட். லீடர்ஷிப்னா தலைமை பண்பு கரெக்ட். மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா சட்டமன்ற கீழவை உறுப்பினர் அல்லது பேரவை உறுப்பினர்னு வரணும். இது வந்து எம்எல்சியை குறிக்கும். அப்போ இதுதான் தவறான இது. அதுக்கப்புறம் விக்ட்ரினா வெற்றி. அப்போ அதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்து இதில் சி. 100வது வினான்றது பாருங்க, சமன் யாருக்காவது சமன் அனுப்புனாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழைப்பு கொடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்று அழைப்பானை, அதுதான் அழைப்பானைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் 100வது வினாக்கு ஆன்சர் ஏ. ஸோ மொத்தம் இப்போ 100 வினாக்கள் அப்படின்றது பார்த்துருக்கோம். 100க்கு நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் போட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு வினா உங்களுக்கு டவுட்டாக இருக்குனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டீமே வந்து உங்களுக்கு வந்து அதில் ஆன்சர் பண்ணிடுவாங்க. நம்மக்கிட்ட அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி பேட்சுக்கான வகுப்புகளும் மற்றும் தேர்வுகளும் வந்து போய்க்கிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபர்தர் டீட்டெயிலுக்கு எல்லாமே கால் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்ம அகாடமியை விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக பொது தமிழுக்கான இலவச மாதிரி தேர்வுகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணதுக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனல் எப்போதும் இணைந்தே இருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.